ஏங்க நான் தான் மாப்பிள்ள. மாப்பிள்ள ஏங்க என்னங்க மாப்பிள்ளைக்கு நல்லா முடி இங்க வரைக்கும் இருந்துச்சு, மண்ட ஃபுட்பால் டர்ஃப். அது நான் மாப்பிள்ள, நான் தான் 5 வருஷம் பழைய போட்டோ அது. இது 5 வருஷம் பழைய போட்டோவா? பொண்ணு பார்க்க போகும்போது எடுத்த போட்டோ அது. ஏன் 8 வருஷம் பழைய போட்டோ அனுப்ப வேண்டியதானே? போட்டோ எடுக்கல, அப்பதான் 5 வருஷமா கேட்டு சரியா ரொம்ப ஷாக்காகாதீங்க. யோ என்னது இது? ஏதோ சிறுவல் மலர்ல 7 வித்தியாசம் கண்டுபிடிக்கிற மாதிரி 80 வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் போலயே. ஏங்க அது போட்டோ பழைய போட்டோ கொஞ்சம் அனுப்பிட்டாங்க போல இருக்கு. பழைய போட்டோனால இந்த மண்டைய வச்சுக்கிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி போட்டோ அனுப்புறியா நீ? என்னங்க என்ன நானும் பாக்குறேன், போற இடத்துல பூரா இந்த மண்டைய வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். இளநீல வழுக்க வந்தா ஏத்துக்கிறீங்க, மனுஷனுக்கு வழுக்க வந்தா ஏன் சார் ஒதுக்குறீங்க? ஆடுது போடுது புழுக்க, மனுஷனுக்கு விழு வழுக்க. வழுக்கைய பாக்காதீங்க, வாழ்க்கைய பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு இளைஞனா இருக்கும் போது கஷ்டப்பட்டு படிச்சு காலேஜ் முடிச்சு வேலைக்கு போனா ஒரே ஸ்ட்ரெஸ். வேலையை காப்பாத்துறதுக்கு ஓட்டமா ஓடி முடிய வேற கொட்டுது, அதுல வேற ஸ்ட்ரெஸ் ஆகி பைக்ல வெளியே போகணும், வெயில நிக்கணும், வேர்க்க கூடாது, தொப்பிய போடுறான், இதை போடுறான், அதை போடுறான், ஆயுண்ட போடுறான், என்னென்ன போட்டு பார்த்து ஒண்ணும் விளக்காம முடியல, கொட்டி போச்சு. காரை வாங்கிட்டேன், ஆனாலும் இன்னமும் எனக்கு முடி கொட்டுற பக்கம் நிக்கல சார். ஏன் நாங்க கல்யாணம் பண்ணக்கூடாதா? தோல்ல தூக்கி சுமக்கிற சார் ஒவ்வொரு இளைஞரும் தன் மனைவியும் குழந்தையும் எப்படி பாத்துக்கணும்னு ஒவ்வொரு நாளும் ஏக்கமா ஏங்கிக்கிட்டேன். எதுக்கு போட்டோ அனுப்புன? ஒரிஜினல் போட்டோ அனுப்பியிருக்கலாம்ல. இவ்வளவு புரட்சி பேசுறேன், நான் கண்டுக்க மாட்டேங்கிறேன். எதுக்கு ஒரிஜினல் போட்டோ அனுப்பியிருக்கலாம்ல? நான் மண்டை இருக்குன்னா அப்படியே அனுப்பி இருந்தா என் தங்கச்சிட்ட காமிச்சிருப்பேன். பிடிக்குதுன்னா பிடிக்குன்னு சொல்லியிருக்கும், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லியிருக்கும். அதுதாங்க